விஜய் அவர்கள் முழுக்கமா பேசியிருக்காரு. வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரை மேற்கொண்டாரு. இதுல எதிர்பாராத விதமா நிறைய பேர் இந்த சம்பவத்தை பத்தி இப்போ விஜய் அவர்கள் இதையும் நொறுங்கி போய் இருக்கேன், வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் இருக்கேன். கரூர்ல இறந்து போன என் தருமை சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வரவங்க ரொம்ப சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்னு இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களும் பயங்கர வேதனையில இருக்காரு அப்படின்றது இந்த பதிவு மூலமா தெரியுது. ஸோ யார் மேலே தப்பு என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சீரியஸாக தெரியல. இத்தனை நாள் நடக்கும் போதெல்லாம் எந்த ஒரு உயிர் பலியும் நடக்கலை. அது எப்படி கரெக்டாக செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல கரூரில் காலை வைக்கும் போது இது நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ மக்கள் மேலே தப்பா இல்லை அங்கே